எல்லோரையும் இந்த வெயிட் லாஸ் இன்ட்ரடக்ஷன் வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் ஹீலர் சார்லஸ். இந்த வகுப்பை பற்றியான ஒரு அறிமுகம் தான் இந்த வீடியோ. இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் இந்த வெயிட் லாஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று கிரானிக் டிசீசஸ்னால ஏற்படுகிற ஒரு வெயிட் கெயின், அதுல இருந்து வெயிட் லாஸ் பண்றது எப்படி. அது இல்லாம ஜென்ரலா பொதுவாவே எதனால வெயிட் ஒபிசிட்டி உருவாகுது, உடம்பு எதுக்கு ஃபேட் உருவாகுது, ஏன் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஃபேட் உருவாகுது அப்படின்ற விஷயங்கள பார்க்க போறோம். ஸோ ஒரு 95% நம்மளால ஏற்படுகிற பிரச்சனை, இன்னொரு 5% இந்த நோய்கள்னால ஏற்படுகிற ஒரு ஒபிசிட்டி. இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அந்த ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். அடுத்து பார்த்தோம்னா எந்த உணவு நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த உணவுலாம் நம்ம உடல் எடையை அதிகப்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு 50% ஆஃப் த வெயிட் கெயினை நம்ம குறைச்சிடலாம். அதுக்கான விஷயங்களை கம்மி பண்ணிடலாம், ஒபிசிட்டியை கம்மி பண்ணிடலாம். ஸோ அதற்கான உணவுகள் என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல இந்த ஒபிசிட்டிக்கான காரணங்கள் என்ன, எந்தெந்த உறுப்பு எப்படி எப்படி பாதிக்கப்படுறதுனால இந்த ஒபிசிட்டி உருவாகுது, ஸ்பிளீன்ல என்ன ஆகுது, ஸ்டொமக்ல என்ன ஆகுது, ஸ்டொமக்னால எப்படி ஒபிசிட்டி உருவாகுது, இல்ல ஹார்ட்னால லிவர்னால எப்படி ஒபிசிட்டி உருவாகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த டிசிஎம் காரணிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து இதுக்கான ஒரு 10 முக்கியமான பேட்டர்ன்ஸ் பொறுத்த வகையில அக்குபஞ்சர்ல இந்த வகையான ஒபிசிட்டி, இப்போ ஸ்பிளீன் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த ஸ்பிளீன் பாதிப்பை சரி பண்றதுக்கு ஒரு விதமான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய அக்குபஞ்சர் நீடில்ஸ் எல்லாம், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஆர்கன் சரியாகி இந்த உடம்புல ஏற்பட்டிருக்க அந்த ஒபிசிட்டி கம்மியாகும். இப்படி 10 வகையான பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போறோம். வித்தியாசமான 10 வகையான பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். அடுத்து பார்த்தோம்னா பொதுவாகவே ஒபிசிட்டி ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், ஒபிசிட்டி உருவாகி இருக்கும் போது ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், நம்ம ஒபிஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரிய வரும். அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம ரொம்ப உஷாரா இருந்து அந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளியில அந்த ஒபிசிட்டிக்கான காரணங்களை நம்ம குறைக்கும் போது நம்ம ஒபிஸ் ஆக மாட்டோம். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்ற விஷயங்களும் பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனல் ஒபிசிட்டி, ஒரு சிலர் பேரண்ட்ஸ்ல இருந்தே அந்த ஜீன் அவங்க ஃபேமிலியாவே ஒபிஸா இருப்பாங்க. அந்த ஒபிசிட்டியை கூட எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்க போறோம். ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் ஒபிசிட்டி ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சினாரியோ. அந்த சேலஞ்சை நம்ம எப்படி சரி பண்ண போறோம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஒபிசிட்டியில ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் ஒபீஸா இருப்பாங்க. அவங்களுக்கு முகம்லாம் கரெக்டா இருக்கும், கைகள் கால்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஒல்லியா இருக்கிற மாதிரி தெரியுங்க. செஸ்ட் ரீஜன் வச்சு வரைக்கும் ஒல்லியா இருக்கும். வயிறு மட்டும் பெருசா இருக்கும், மற்றபடி கை கால்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும். ரொம்ப ஒல்லியா பார்க்கறதுக்கு அவங்க ஒல்லின்னு கூட சொல்லுவாங்க, ஆனா வயிறு மட்டும் பெருசா இருக்கும். அந்த லோக்கல் ஒபிசிட்டி, அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த குண்டா இருக்கிற வயிறு மட்டும் எப்படி சரி பண்ணலாம். ஒரு சிலருக்கு பேக் மட்டும், பட்டக் மட்டும் பெருசா இருக்கும், அந்த இடுப்பு பேக் மட்டும் பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு எது மாதிரியான பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இடுப்பு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், அது மாதிரியான நபர்களுக்கு எப்படி அந்த இடுப்பு அளவு நம்ம கம்மி பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்களையும் பார்க்க போறோம். ஸோ இது லோக்கல் ஒபிசிட்டி, ஒரு சில இடங்கள்ல மட்டும் குண்டா இருப்பாங்க, அந்த இடங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல மட்டும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னலா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இன்டர்னலா நம்ம என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், ஒரு சில மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸா என்னென்ன உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்னதான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு மைண்ட் வைஸோ இல்ல பாடி வைஸ் அக்யூபஞ்சர் வைஸோ எனர்ஜி வைஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்டர்னலா நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோம், இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் கம்மி ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆஹ் உருவாக்கிடுச்சு.
பொதுவாகவே. ஏன்னா அவங்க அலோபதி மாத்திரைகளோ மற்ற மாத்திரைகள் எடுத்து அவங்களுக்கு பழக்கமானதுனால ஏதோ ஒன்று இன்டர்னலா சாப்பிட்டாதான் சரியாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஸோ அப்படியும் அந்த வகையிலையும் இந்த மாதிரியான நபர்களுக்கு எந்த வகையான உணவு கொடுக்கலாம், எந்த வகையான ஹெர்பல் டைப் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இந்த வெயிட் லாஸ், ஒபிசிட்டி அப்படின்ற இந்த வகுப்பு கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 10ல ஒரு 5ல இருந்து 6 பேர் ஒபிஸா இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எது ஒபிசிட்டி, எந்த வெயிட்ல இருந்து எந்த வெயிட் ஒபிசிட்டி அப்படின்ற விஷயங்களும் நம்ம ஒரு சிலர் பார்ப்போம், ஹைட்டா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க உடம்புக்கு அந்த வெயிட் கரெக்டா இருக்கும். ஒரு சிலர் அவங்க பாடிக்கு அவங்க செய்கிற வேலைகளுக்கு ஒரு சில உடம்பு தான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஒபிசிட்டினா என்ன, எந்த வெயிட் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அக்குபஞ்சர் பேசிஸ்ல இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த வகுப்புகளை சீக்கிரம் சேர்ந்து அனைவரும் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.